செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கேரட் ஜவ்வரிசி பாயசம். கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கேரட் ஜவ்வரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க. பால் காய வச்சு எடுத்திருக்கேன். துருவன கேரட்டு செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். மில்க் மேடு, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை, பாதாம், நெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அந்த நெய்லியே இந்த கேரட்டு, துருவனது கேரட்டு நல்லா நெய்யிலே பண்ணி வறுத்து எடுத்துக்குவோம். இந்த கேரட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு பாதி நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். இது காய வச்ச பால். இந்த பாலை இப்போ சேர்த்துக்குவோம். இந்த பாலில் நான் தண்ணி சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காம காய வச்சு எடுத்து வச்ச பால். தண்ணி அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஜவ்வரிசி சேர்த்துக்குவோம். ஜவ்வரிசி எப்படி வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி பதம் வரணும். நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்திருக்கும். அது வெந்துருச்சுன்னா கண்ணாடி பதம் வரணும். நம்மளது இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு இந்த கேரட் நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருந்தோம்ல கேரட், அதை பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வந்துடுவோம். கண்ணாடி பதம், அதாவது கண்ணாடி போல் இருக்கும். இப்போது வெந்துருச்சு. இது போதும். இப்போது நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த அரைச்ச கேரட் பேஸ்ட்டு, மில்க் மேடு ஒரு 2 ஸ்பூன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை சேர்த்துவேன். போதும், 2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, முந்திரி, திராட்சை, பாதாம், அதை இப்போது சேர்த்துக்குவோம். நீங்கள் ரெசிபின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அளவு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.